எப்படி நடந்து வராங்கன்னு. செருப்பு போடுறத சுடலையா காலு? தண்ணி பால் நிறத்துல இருக்குமா? ஒரு நடந்து போறதுல தான் மணலா இருக்கு, மற்றபடி மற்ற இடங்கள்ல சூரிய தான் இருக்கு. யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. ஓகே, நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இதில் கொஞ்ச நேரம் சொன்னால் அப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம் இதுக்குலேருந்து. ஸோ இப்போ தான் வந்து இந்த ஒரு பார்த்தா வந்து கடந்து போகணும் பெரிய வட்டை சாரி மணிக்கணும். ஆல்ரெடி அங்கால தம்பா பெரிய வட்டை எனக்கு வாயெல்லாம் தட்ட மாதிரி. ஸோ இது வந்து உப்பாறு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல தண்ணி இல்லை. இப்போ நான் அவங்கள்ட்ட முதல்ல பயணம் செய்த ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ஆறு இருக்குதான். ஸோ அந்த ஆற்றுல தான் வந்து அப்படியான ஒரு தண்ணி நிலப்பரப்பு இருக்குது. ஸோ அதை தான் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் தண்ணி இருந்தாலும் போன வருஷம் இது சுற்றி போயிருந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் ஒரு இடங்களை வந்து மென்ஷன் பண்ணி பக்கத்தில் வாரவங்க சொல்கிற விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்லி போகிறேன். சப்போஸ் இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறதில்ல, அதை வந்து திருத்தி கீழே கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், இனி வரப்போகிற புது யாத்ரீகர்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே பயணிக்கலாம். பாரு, உருவமெல்லாம் கருப்பு தெரியுதா? காரணம் சொன்னால் சூரியன் நடு உச்சியில் நிற்கிது. இப்போ எல்லோரும் அப்படி தான் தெரியுவாங்க. பயங்கர காது வீசிட்டு இருக்கு இந்த வெட்டையில். பாரு, வெட்டை தான். ஸோ நிறைய பேர் அங்கேருந்து இன்னும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்களுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரே லைனில் எந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி. பார்க்குற இடம்லாம் வந்து மக்கள் தான். அண்ட் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல வந்து அதிகமாக குழு மாடுகள் நிற்குமா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு வறட்சி காரணமாக அது வேறு இடங்களில் மாறி இருக்கலாம்னு சொல்லி தெரியல. இல்லை இந்த வெயிலுக்காக வேண்டி காட்டு பக்கங்களில் நிற்குதோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு தெரியல. பட் இப்போது குழு மாடுகள் அப்படி சொல்லி எதுவுமே வந்து இங்கே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாணம் அந்த எரு கிடக்கும். அது யானையோட லத்தியும் இங்கே கிடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எருவும் இங்கே இருக்குது. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட், இது உப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ யானை இங்கே வந்து குளிச்சு எப்படி இந்த தண்ணி குடிக்குது அப்படிங்கிற டவுட்டு. ஸோ நிறைய டவுட் இருக்குது. பட் அதை கிளியர் பண்ணுறதுக்கு யாருக்கிட்ட இந்த கொஷனை கேட்குற அப்படின்னு சொல்லி வந்து தெரிய மாட்டேங்குது. நானும் நல்ல அனுபவசாலி ஒருவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி அனுபவசாலி யாரும் மாட்ட மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம், இறைவனாக பார்த்து விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தங்களை அனுப்பார்ல. அப்படி யாராச்சும் சப்போஸ் சொன்னாங்கன்னா நான் உட்பட நீங்களும் வந்து அந்த விடைகளை கண்டுகொள்ளலாம். பார்க்கலாம். பாதி சொன்னால் இங்கே வந்து ஏதோ ஒரு விலங்கோட முகம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அங்கங்கே நிறைய விலங்குகள் வந்து இறந்து கிடக்குது. அதோட எலும்பு கூடுகள். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் நாட்டுப்புழுக்க நினச்சேன். பட் கிடையாது, இது வந்து மான் மறையோட புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து யானையோட லத்தி, அந்த பக்கம் வந்து மாட்டோட எரு, இது எல்லாமே. ஸோ இயற்கை வந்து எவ்வளோ வித்தியாசமானது ஒன்று நான் பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து நம்ம டிவி சேனல்கள்லையோ அப்படின்னு சொன்னால் சோசியல் மீடியாக்கள்லையோ அடுத்தவங்களை போடும்போது அதை பார்த்துருப்போம். ஒரே டைமில் வந்து இவ்வளோ வினோதமான சில விஷயங்களை நேரில் பார்க்கும்போது அடடா, இது வரைக்கும் மொபைல்ஸில் அதாவது ஸ்க்ரீனில் பார்த்தெல்லாம் வந்து எனக்கு நம்ம நேராக ரியலாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தோணுது. பேச்சா கிட்டத்தட்ட இந்த உப்பாறு பகுதி வந்து பார்த்தீங்க சொன்னால் 1.5 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ பேசி ஒருத்தவங்க கூட ஒரு மாதிரி அதை கடந்து இங்கே வந்தாச்சு. அண்ட் இங்கே இருந்து அந்த பக்கம் போகிறதா இருந்தால் ஏதோ ஒரு ஆறு இருக்குது போல இருக்குது. உப்பாறுன்னு தான் சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு ஆறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ டவுட்டை தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கிளியர் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆற்றை கடந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஆற்றுலேயே வந்து குளிச்சுட்டு நம்ம நாவாடியில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியலை, ஒரு விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆளை பார்த்தீங்களா எப்படி நடந்து வராங்கன்னு. செருப்பு போடுறத சுடலையா காலு? சுடலையா? நம்ம சிவா அரோகரா. அதே பார்த்தீங்களா, சில்வரை போட்டுக்கோங்க, நடந்து வராங்க எப்படின்னு பாருங்கள். பயங்கரமாக சொல்லுது. அது தீ மிதிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து சில்வர் போட்டுக்கிட்டு தான் நடக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து சில்வர் இல்லாமல் வந்து நடக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு கால் செருப்பு இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு வரா. இருக்க போகிறீங்களா? இருந்து வாங்க, ரெஸ்ட் எடுத்து. களைப்பே இல்லாமல் முன்னாடியே பார்த்துருப்பீங்க நடந்து வந்தது.
ஒரு இடத்துல நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம், அந்த அந்த ஆற்றுக்கு முன்னுக்கு அந்த வெட்டையில் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க இருந்து. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அந்த சுமையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். பட் நாங்கள் அம்பிட்டு சுமையெல்லாம் சுமந்துக்கிட்டு போகல, அவங்க அவ்வளோ சுமைகளை வந்து சுமந்துட்டு போகிறாங்க. பெரிய விஷயம். உண்மையில் இதுதான் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்படி சொல்லலாம். இதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறமா தான் ஒரு மனுஷன் முழுக்க அந்த ஆன்மீகத்தில் வந்து முக்தி பெறுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலே நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய 5 இடங்கள்லையும் வந்து 5 விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி ஜல தேவதைகள், வன தேவதைகள் வந்து இன்னும் நிறைய சக்திகள் வந்து சித்தர்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து தடம் பதிச்சுட்டு போனதாக வந்து வரலாறுகள் சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்களில் தான் வந்து நான் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட பாவீங்களா, நமசிவாய். பாவீங்கன்னு சொன்னதுக்கு மன்னிச்சிடுங்க. இப்போ ஒரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்களே, அங்கே முன்னுக்கு உப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது கிடையாது, இங்கே உள்ளது தான் உப்பாராம். இதை கடந்து தான் நம்ம அடுத்த பக்கம் போகணும். அண்ட் இங்கே தான் வந்து நீராடிட்டும் போகிறாங்களாம். ஸோ இதாவது உப்பாரு தானா இல்லையா அப்படின்னு பார்த்தா வந்தவங்கலாம் இது உப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. முன்னாடி வந்தவங்களும் அது உப்பாருன்னு சொன்னாங்க. எதப்பா நான் நம்புறது. சரி, நிறையா ஆன்மீகவாதிகளில் நிறைய பார்த்துக்க யாத்திரிகர்கள்லாம் இருப்பீங்கள்ல, வருஷம் போனவங்க. சரி, நீங்களே சொல்லுங்கள், இதுதானா உப்பாரா இல்லையா? ஐயா, இதுதான் உப்பாரா? அதாவது அந்த நாவலடி, இந்த ஆத்த கடந்தா நாவலடி. அப்போ உப்பாருன்றது இதையா குளிக்கிறது? அப்போ நீங்கள் புதுசா பழையாக்கள் தான். அப்போ முன்னுக்கு இருக்கிறது உப்பாரா? உப்பாருன்றது சொல்கிறது. இப்போ இதுக்கு முன்னுக்கு ஒரு பெட்டை இருந்துச்சு, அது ஆமாம். அங்கே ஒரு பக்கம் தண்ணி இருக்கு, அணைஞ்சால வெட்டு. ஒரு வெட்டை தான் அதெல்லாம் குளிக்கிறது. இதை கடந்தா போகணும். நாவலடி தாண்டி தான் பெரிய வெட்டை. அப்படி இல்லையா? பெரிய வெட்டை வரும். வியாழ். அப்போ இங்கே குளிச்சா இனி ஆற்றுல குளிக்கிறதா இருந்தால் வியாழில் தான். வியாழ் தான் குளிக்கலாம். குளமாக இருக்கா? ஓகே ஓகே, நன்றிங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ குளிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் உப்பாறு. ஸோ ஃபைனலாக உப்பாருக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். இதுக்கு முன்னுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக பேய் குத்து காட்டாங்க. ஃபைனலாக உப்பாருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நல்லபடியாக கொஞ்சம் நேரம் குளித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நேற்று சொல்லி ஆகணும், நேற்று வந்து நாங்கள் இங்கே வண்ணாத்தி வட்டு, அதுக்கப்புறமா குமுக்கன். எஸ், குமுக்கன் ஆற்றுல வந்து குளிக்கும்போது அந்த மசில்ஸ் டைட்டாக இருந்ததுனால இப்போ குளித்த உடனே குளிருக்கு கால் சுருட்டுலாம் சொல்லுவாங்க, அந்த காலுக்குள்ளே பிடிக்கும். அப்படி தண்ணுக்குள்ளே வச்சு எனக்கு பிடிச்சிருச்சு. நல்ல வேலை கரையில் கொஞ்சம் நின்று குளிப்பாங்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரி, அது வந்து ஆழம் என்ன இல்லை, என்னோட பெரியவங்களெல்லாம் வந்து காட்டுரும். ஸோ அதை அந்த இடத்துல வந்து ஸ்விங் பண்ணி அடுத்த பக்கம் பண்ணணும்னு சொன்னால், அதாவது நேற்று அந்த குளித்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு பக்கம் ஓடுறதுக்கு இது கட்டியிருப்பாங்க கயிறால். ஸோ அந்த இடத்துல வந்து என்னோடய வாய் அளவுக்கு தண்ணி இருக்கும். பட் கீழே வந்து நல்ல மணல். அவர்த்த பத்தியமாக கொஞ்சம் நேரம் குளித்தேன். அதுக்குள்ளே வச்சு தான் கால் பிடிச்சிருந்து பட் ஸ்விமிங் பண்ணி ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணேன். நேற்று மட்டும் 2 வாட்டி குளித்தேன். நான் வரும்போது இன்றைக்கி காலையிலையும் விடியச்சமாக ஏலியாக போய் எந்திரிச்சு குளித்தேன் 3 வாட்டி. என்ன சொன்னால், இங்கே அந்த வெயிலுக்குள்ளே ட்ராவல் நடந்து பயணம் பண்ண தண்ணிக்கு தண்ணிக்கு வந்து குளிக்கணும் போல அப்படி போகணும். அண்ட் அதே மாதிரி தாங்க இப்போ இன்றைக்கி இதுக்குள்ளேயும் நாம் வந்து குளிக்க போகிறோம். ஸோ எந்த வழியால் முதல்ல போய் நம்மளோட உடைமைகளை பாதுகாத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து தெரியலை. ஸோ இதை கடந்து தான் போகணுமா இல்லை சுற்றி போகணுமா அப்படின்னு தெரியல. இதை கடந்து தான் மோஸ்ட்லி நிறையா எல்லோரும் இதை கடந்து தான் போகிறாங்க. நாமளும் இதை கடந்து அந்த பக்கம் போயிட்டு நம்ம உடைமைகள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு இடத்த பார்த்து குளிக்கலாம். தூரத்தில் பார்க்க தண்ணி இப்படி இருக்குது, கிட்ட போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப தொம்பல் மாதிரி இருந்துச்சுன்னா குளிக்கவே மனம் வராது. ஓட்ட தண்ணியாக இருந்தால் தான் குளிக்க மனம் வரும். பட் இது வந்து ஓட்ட தண்ணியும் கிடையாது, தேங்கி நிற்கிற தண்ணி தான். எல்லோரும் கலக்கிட்டாங்கன்னா, கலங்களாக இருந்துச்சுன்னா குளிக்க மனம் வராது. பார்ப்போம். பட் இதை தாண்டி நான் அங்கே பக்கம் குளிக்க எந்த பக்கம் இடத்துல குளிக்கிறேன்னே சொல்லி தெரியாது. ஸோ பார்த்துல தான் மோஸ்ட்லி நிறைய பேர் குளிப்பாங்கன்னா, தண்ணியில் குளித்தாங்கன்னா உடம்புல நம்மளுக்கு இப்போ இந்த பெயின் இருக்கிற இடத்துல அந்த பெயின் எல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் இக்கரையிலேருந்து அக்கறை கடந்து போய் நம்மளோட உடைமைகள்லாம் ஒரு இடத்துல பாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் பாய்ச்சி உடம்பை நினச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கூட சேவர் கொடியும் அவங்களோட கொடியை வந்து நட்டு வச்சுருக்காங்க.
இது வந்து தண்ணி பால் கலரில் இருக்குது. அவங்க முன்னாடியே தான் சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க, தண்ணி பால் நிறத்துல இருக்குமா. அண்ட் நான் வீடியோஸ்லாம் பார்த்தப்போ வந்து தலைக்கு மேலே தான் அவங்கள்ட்ட எல்லா உடைமைகளையும் வந்து பாறை சுமந்துட்டு போனாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் தான் எல்லாரும் குளிச்சுக்கிட்டும் இருக்காங்க. எனக்கு தெரியல என்ன பண்ணுறேன்னா, நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுரி கிடையாது, மணல் வித்தியாசமான ஒரு மணலாக இருக்குது. ஒரு நடந்து போகிறதுல தான் மணலாக இருக்குது, மற்றபடி மற்ற இடங்களில் சுரியாக தான் இருக்குது. இதெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஐயா எப்படி குளிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு குளிக்க மனசே வரல இந்த தண்ணியில். நான் குளிக்க மாட்டேன்ப்பா, எனக்கு குளிக்காமல் இருந்தாலும் இருக்கிறதுன்னு தவிர தண்ணியில் குளிக்கலைன்னா எப்படி இருப்பாரு. நான் குளிக்காமல் வேகமாக நடந்து போயிடுவேன். ஏன்னா நல்லா இருக்கா தண்ணி, உப்பு கறிக்குதா தண்ணி, அப்பா நல்லது. பால் இடத்துல இருக்குப்பா அந்த தண்ணி. அது வந்து மதியண்ணனோட மகன், அது நம்ம சமையல்காரன்னு மதியனோட மகன். அதுதான் எல்லாரும் குளிக்கிறாங்க. பட் குளிக்க தோணலை. சப்போஸ் அப்படி குளிக்கிறதா இருந்தாலும் எனக்கு தெரியலை, பாவம் எனக்கு குளிக்க விருப்பமே இல்லை அப்படின்னா அங்கே பக்கம் போய் பார்க்கலாம். எல்லா இடங்களையும் அப்படித்தான் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் குளிச்சா எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது, உப்பு தண்ணின்னு வேற சொல்கிறாங்கல்ல, உடம்புலலாம் உப்பு கரிச்சிட்டே இருக்கும். இதில் குளிச்சா அப்படி நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி குளிக்க தான் வேணும். அப்படின்னா அந்த நல்ல தண்ணி எங்கே இருக்கோ அதை தேடி போய் குளிக்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பேசாமல் குளிக்காமல் இருந்துடலாம். ஸோ நாவலடியில் சித்திரகளின் குரல் சமையலுக்கு ஒரு கொட்டில் போடுவாங்கள்ல, அந்த இடத்த கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு பக்கத்தில் போய் நம்மளோட இருப்பிடத்தை இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எங்கள் குமுக்கனில் வந்து இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம். அப்படி உண்மையில செருப்பு போட வந்தால் தண்ணி இல்லாமல் பார்த்தீங்களா, அது அவங்களோட வேண்டுதலாக இருக்கலாம். பட் பயங்கரமாக சுடும், அதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டி இருக்குது. நம்ம செருப்பு போடாமல் நடக்கணும்னு நினச்சோன்னா இதான் கதி, அதையும் வந்து நினச்சிக்கொள்ளுங்க. எல்லாம் அவங்கவுங்கள்ட்ட உண்மையில் ஒருத்தவங்களோட ஆன்மீக நம்பிக்கை, நம்ம அதற்கு தடையல்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே எப்படி சொல்லுது, அதை வச்சுக்கொண்டு நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம சிவாய். ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த மட்டும் நம்ம எப்போவுமே எதையும் வச்சுக்கொண்டு ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. அது ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆன்மீகம் அப்படின்னா சுதந்திரம் தம்பி. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம். உண்மையில் உனக்கு உன்னோட கடவுளை நீ எப்படி வழிபடணும்னு சொல்லி தோணுதோ அப்படி வழிபடு. ஒரு பச்சிலை வச்சு நீ வழிபட்டாலும் அதுதான் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குரு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாப்புல. ஸோ அதுதான் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லி அடிக்கடி இந்த கொஷனை கேட்பார். ஃப்ரீடமுங்கய்யா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சுதந்திரம் தான் ஆன்மீகம், ஆன்மீகம் தான் சுதந்திரம். ஒருத்தனோட ஆன்மீக வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் தான் டிசைட் பண்ணணும், அதை இன்னொருத்தவங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து செருப்பு போட்டு நடந்தாலும் சரி, செருப்பு இல்லாமல் நடந்தாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ். ஸோ வந்து உங்களோட மனசில் வந்து இந்த பிரபஞ்சத்தை நம்புறீங்களா, கடவுளை நம்புறீங்களா, அதுதான் முக்கியம், அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அப்படி ஒரு வழிபாட்டில் தான் அந்த அக்கா வந்து செல்பர் இல்லாமல் அவ்வளோ வேகமாக ஓடி வந்தாங்க. அது அவங்களோட ஒரு மன தைரியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கதையோட கதையாக நம்மளும் பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து நாவலடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் களைப்பு இருக்குது, பட் வந்து அது ஒரு சோர்வாக தெரியலை, சோர்வு இல்லை, பெயின் மட்டும்தான், அந்த வலி மட்டும்தான் இருக்குது. தோள்பட்டையில் அந்த சுமையை சுமக்கிறதுனாலும், அந்த சுமைகளில் சேர்ந்து கொண்டு என்னோடய வெயிட்டையும் சேர்த்து இந்த கால் வந்து சுமக்கிறதுனாலும் இந்த காலுக்கு வந்து மசில்ஸ் வந்து டைட் ஆகி அந்த ஒரு பெயினும் தான் இருக்குது. காற்றும் பயங்கரம் வீசிட்டு இருக்குது. பட் நான் இன்னும் சோர்ந்து போகலை, அது எனக்கு தெரியும். சோர்வு இல்லாதனால தான் எனர்ஜியாக நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். பேச முடியுது, பட் செயல் தான் செய்ய முடியாமல் இருக்குது. அவ்வளோதான். எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்படியே நடந்துகிட்ருப்போம்.
நாவல் அடிக்கு முன்னுக்கு இருக்கிற உப்பாத்துலே குளித்தவங்களும் சரி குளிக்காதவங்களும் சரி அந்த ஆற்றை கடந்தவங்களே வந்து இந்த இடத்துல ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடியெல்லாம் கட்டி துவச்சி உடுப்பெல்லாம் அந்த பக்கம் காய விட்டுட்டு ஸோ அந்த பக்கம் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீனா மூட்டி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அங்கங்கே நிறைய இடங்களில் வந்து அந்த தீனா மூட்டினை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி முதல் நாள், அது வந்து நேற்றைய நாட்களில் யாத்திரிகர்களாக வந்தவங்க இந்த இடத்துல அவங்களுடைய பயணத்தை வந்து நிறுத்தி இடத்துல இருந்தவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் விடிஞ்சதும் வந்து இங்கேருந்து மறுபடியும் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இப்போ நாம் போய்கிட்டு இருக்கிறது நாவலடி நாவலடி நாவலடி. ஒவ்வொரு அடியும் எடுத்து அந்த நாவலடியை தேடி போய்கிட்டே இருக்கோம். போய் சேர்ந்துருவோம். ஃபைனலாக நாவலடி மண்ணில் கால் எடுத்து வச்சாச்சு. எல்லோரும் அந்தந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அண்டு பார்த்தீங்க சொன்னால் வர்ற வழியில் எல்லோரும் அவங்களுக்கான ப்ளேஸை வந்து பிடிச்சி எடுத்துட்டாங்க. நாம் நம்மளுக்கான இடத்த வந்து இப்போ தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நம்ம சமையல்காரங்களோட கூடாரம், சித்தரைகளின் குரல் டீமோட சமையல் கூடாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு பக்கத்துலேயே நாமளும் ஸ்டே பண்ணிட்டோம்னா அது நமக்கான ஒரு பாதுகாப்பாகவே இருக்கும். பாருங்கள், ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் வந்து எல்லா பேருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம சிவாய. இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு குமுக்கனுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபைனலாக பாத திறந்த அன்னைக்கு வந்து யாரெல்லாம் காட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து சேர்றது அதே இடத்துக்கு வந்து அதே டைமுக்குள்ளே நாங்களும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் முன்கூட்டியே வந்தவங்க. நம்ம தங்கியிருந்த குமுக்கனை தாண்டி அடுத்த ஒரு வெட்டையில் வந்து இருந்துட்டு ஈஸியாக அங்கே வந்து சேர்ந்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கான இடத்த வந்து அவங்க பிடிச்சு கொள்ளணும்ல. ஆகையினால பாரு சிவாய. அங்கே வந்து சுக்கு காப்பி கொடுக்குறாங்களா. முன்னாடி ஒரு இடத்துல சுக்கு காப்பி கொடுத்தாங்க. அங்கேயே வேண்டி குடித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கேயும் வந்து அதே மாதிரி சுக்கு காப்பி வித் சக்கரை கொடுப்பாங்க. அது ஸ்பெஷல். இங்கே எல்லா இடங்கள்லையும் தான் கொடுக்குறாங்க. ஒரு கமிட்டியால் தான் கொடுப்பாங்க போல இருக்குது. அது இந்த கமிட்டி என்னது ஏதுன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு கூட வரிசையில் நின்று தான் மாட்டுறாங்க பாரு. ஐயோ ஐயோ பயங்கர வெயிலாக இருக்குது. நமக்கான ஒரு இடத்த தேர்வு செய்யணும். நாம் இப்போ எல்லாம் தனிமை தான். எங்கே தங்குறது எதில் தங்குறதுன்னு சொல்லி தெரியலையே. நம்ம சிவாய். அண்ட் இங்கே நிறைய பேர் மோஸ்ட்லி சிங்களீஸாக இருக்கலாம், தமிழாக்கெலாம் இருக்கலாம். பட் சிங்களஸ் தான் வந்து கேம்பிங் டென்ட்டு கொண்டு வருவாங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் கேம்பிங் அடிச்சிருக்காங்க அங்கே. அண்ட் இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கேம்பிங் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல திங்ஸ் வச்சுருக்கவங்களாம் நைட்டில் உங்களுக்கு ஓகே இருக்குது. இந்த இடத்துல நல்லா காது வீசிட்டு இருக்கும். பட் இப்போ பகலில் வந்து இந்த இடத்துல இருக்கலாது. ஸோ நாவலடி ஆமாம், எனக்கெல்லாம் புத்தி பேதளிச்ச மாதிரி இருக்குது. எதை பேசுகிறோம் எதை பேசுவோம்னா எதுவுமே விளங்க மாட்டேங்குது. நாவலடியிலே வந்து ஒரு குளம் இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரு குளம் இருக்குது. ஸோ அதிலே வந்து அள்ளி குளிச்சுட்ருக்காங்க எல்லோரும். அண்ட் இங்கேயும் வந்து சாப்பாடு கொடுக்க தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வரிசையில் நிற்கிறாங்க. நம்ம டீமை கண்டுபிடிச்சா தான் நாம் அங்கே ரெஸ்ட் எடுக்க முடியும். எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல. பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஒரு பதாதையை தொங்க விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோமா? சப்போஸ் அது சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம்ல. அதனால் வந்து அதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போட்டிருக்காங்க, கதிர்காம பாத யாத்திரைக்கான அன்னதான அனுசரணையாளர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மட்டக்களப்பு மாநகர சபையால் ரெடி பண்ணுறாங்க. தியாகராஜ அறக்கட்டளை, கல்லடி மட்டக்களப்பு, அமரர் ரத்தினம் நாகரச அளவட்டி, அமரர் செல்லத்துறை குமாரசாமி அப்படி சொல்லி இந்த அன்னதான அனுசரணையாளர்கள் வந்து போட்டிருக்காங்கப்பா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10:56, இன்னும் 11 மணி ஆகலை. 11 மணிக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. அண்ட் இப்போ வந்து லஞ்ச் கொடுக்க வழி விட்டாங்க. அந்த பக்கம் வந்து லஞ்ச் கொடுக்குறாங்க. அண்ட் தண்ணி, நான் சொல்லியிருந்தேன்ல, தண்ணி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா இடங்கள்லையுமே வந்து. ஸோ இங்கே வரிசையில் நிற்கிறாங்களே எதுக்காகனா தண்ணி எடுக்கிறதுக்காக தான். ஏன்னா தண்ணி ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று. எல்லா பேருக்குமே வந்து பல வரிசையில் நிற்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி எல்லா பக்கங்கள்லையுமே வந்து வரிசையில் நிற்கிறாங்க.
இந்த வரிசையெல்லாம் தாண்டி உண்மையிலே நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய சித்திரகளின் குரலோட சமையல் கூடாரத்தை தான். அதுதான் இப்போ முக்கியம். பார்க்கலாம். பார்த்தீங்க சொன்னால் நான் ஆல்ரெடியில் இந்த பக்கம் அன்னதான வேலைகள் எல்லாமே நடக்குது சிறப்பாக. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால் ஃபெஸ்ட் மெடிக்கல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே மெடிக்கல்லாம் வந்து கொடுப்படுது பாருங்கள். ஓகே. அண்ட் நிறைய இடங்களில் வந்து மெடிக்கல் சர்வீஸ் வந்து கொடுப்படுது. அதில் வந்து இதுவும் ஒன்று, இங்கே வந்து மெடிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைனலாக சித்தர்களின் குரல் சமையல் கூடத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் தண்ணி எடுக்கிற இடத்துல தான் இருந்திருக்கு, நான் தான் பார்க்கல. ஓகே. மதியண்ணன் வந்தாருன்னு சொன்னால் இங்கே சமையல் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முன்னுக்கே டெக்டரில் வந்தவங்க எல்லோரும் வந்து கூடாரம் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி மற்ற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அடுப்பு வேலைகள்லாம். அண்ட் நாமளும் வந்து தங்குறதுக்கான ஒரு இடத்த வந்து பார்த்துடலாம். ஸோ ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து அவங்களுக்கான இடத்த வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து அடுப்புகள் மூட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முன்கூட்டி இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் இல்லை. அண்டு இதில் யாராச்சும் தங்குறாங்களோ சொல்லி தெரியல. புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.